ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு கூட பசலைக்கீரை முருங்கைக்கீரை வச்சு தான் நான் இன்றைக்கி சாம்பார் செய்ய போகிறேன். சாம்பாருக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த சாம்பார் நம்ம பாசிப்பருப்பில் தான் செய்யணும், அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு ஈஸியாகவே வெந்துடும், அதனால் ஒரு விசில் போதுமானதாக இருக்கும். பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பசலைக்கீரை எடுத்துருக்கிறேன், அதை பருப்பு கூட சேர்த்துக்கலாம். பசலைக்கீரையில் அதிக பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம வீக்லி 1 டைமாவது இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய பேர் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். கீரை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிங்க. மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். அடுத்து 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் பசலைக்கீரை எடுக்கிறோமோ அதே கப்பில் முருங்கைக்கீரை சேர்க்கணும். பசலைக்கீரை கொஞ்சம் கொலப்பாக இருக்கும். இது கூட நம்ம முருங்கைக்கீரை சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். கொதி வந்ததுக்கப்புறம் இதை தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறேன். அடுத்து 2 காஞ்ச மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். அடுத்து இது கூட காரத்துக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தாளிப்பை பருப்பில் சேர்த்துக்கலாம். பொதுவாக பிள்ளைங்க எல்லாருமே கீரை அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் 2 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் இப்போ பேக் பண்ணிக்க போகிறேன் லஞ்ச் பாக்ஸுக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கீரை சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு அப்படி இல்லைனா வாழைக்காய் செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் அன்றைக்கி வாழைக்காய் தான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.